சித்தவத்தை பற்றி அவர் சொன்ன ஒரே ஒரு குரல் தான். ஞானத்தை வந்து யார் வேணாலும் பேசலாம். அவர் பண்ணுற சாதகம், அவரோட மெச்சூரிட்டி 5 வருஷமும் பத்தாது, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அது அன்மெச்சூர்டான ஞானம். 12 வருஷம் குறைஞ்சிட்டு ஆகணும். அதையும் மாயைன்னு தான் சொல்கிறாரு சித்தர். சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் போதித்தது என்னன்றது உணர்ந்துருக்கணும். அதாவது நான் எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிறது, மற்ற மகான்களோட தெரிஞ்சுக்கிட்டது. அதாவது ஞானத்தை வந்து யார் வேணாலும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். யாருக்கெல்லாம் இறை உணர்வு இருக்கோ அவங்க எல்லாமே பேசலாம். ஆனால் பேசுகிற வந்து எல்லாரும் பேசினா ஒன்றா தானே இருக்கும். ஞானத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் பேசுகிறதும் ஒன்றா தானே இருக்கும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஞானத்தை பேசுகிறாரு பாருங்க சாதகர், அவரோட சாதனைகள், அவர் பண்ணுற சாதகம், அவரோட மெச்சூரிட்டி, அதாவது வயசு மெச்சூரிட்டி நான் சொல்லலை, சாதனைகள், அவர் எவ்வளோ நாள் பயிற்சி பண்ணியிருக்காரு. இப்போ ஞானத்தை பற்றி எல்லாரும் பேசலாம். ஆனால் ஒரு ஞானம் வந்து பேசுகிறவங்க குறைஞ்சபட்சம் சித்த வித்தையை பற்றி பேசணும் அப்படின்னா 5 வருஷமும் பத்தாது, 12 வருஷம் குறைஞ்சது ஆகணும் பூர்ண ஞானத்தை பற்றி பேசுறது. அப்போ 5 வருஷம் சாதனை பண்ணுறவர் பேசுகிற ஞானத்துக்கும் 8 வருஷம் சாதனை பண்ணவரோட ஞானத்துக்கும் 10 வருஷம் சாதனை பண்ணுறவரோட ஞானத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்வ மிகுதியில் என்ன பேசணும்னு தனக்குள்ள நினைக்கிறது, உள்ளுணர்வு சொல்றது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அது அன்மெச்சூர்டான ஞானம், மெச்சூர்டு இருக்காது. அதையும் மாயைன்னு தான் சொல்றாரு சித்தர். அப்போ சித்த வேதத்தை பத்தி அதோட ஞானத்தை போதிக்கணும் அப்படின்னா சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் போதித்தது என்னன்றதை உணர்ந்திருக்கணும். சித்த வித்தை அபியாசம் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு அந்த ஞானம் அப்போதான் வந்து கரெக்டான மெச்சூர்டா. ஏன்னா நம்ம பேசும்போது எல்லாமே புக்கு சித்த வேதத்தில் இருக்கிறத பற்றி தான் எடுத்து சொல்லணும். அதாவது நான் எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டது, மற்ற மகான்களோட தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இதுக்குள்ளே வராது. ஆனால் இறைவனோட அருளால் எல்லா மகான்களை பற்றியும் பேசலாம். நீங்கள் வந்து வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கீங்களா, அப்போது வள்ளலார் கான்செப்ட் தான் அங்கே பேசணும். சித்த வித்தையும் சிவானந்த பரமேஸ்வரோட படத்தை வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமானை பற்றி பேசுனீங்க அப்படின்னா குழப்பம் உண்டாகிடும். வள்ளல் பெருமான் சொன்னது சரி அப்படின்னா நம்ம அதையே இங்கே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே. வள்ளல் பெருமானும் சிவானந்த பரமேஸ்வரரும் ஒன்று தான். அவங்க இறையனோட கலந்ததுனால ஒன்னாயிட்டாங்க. ஆனால் அவங்க போதித்தது வேற வேற. போதித்தோட உட்கருத்து ஒன்று, ஆனால் பயணித்த விதம் வேற வேற. இப்போ இறைவனோட அருளால என்கிட்ட திருமூலரை சொன்னதை பற்றி பேசுனீங்கன்னா, திருமூலர் அவ்வளோ திருமந்திரத்தையும் கரெக்டாக எனக்கு சித்த வித்தையும் சித்த வேதமும் புரிஞ்சதுனால என்னால் கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி திருக்குறள் சித்த வித்தையை பற்றி அவர் சொன்ன ஒரே ஒரு குறள் தான். உலகோர் வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க, அது நமக்கு சித்த வித்தை புரிஞ்சதுனால அது இப்படி வந்துடும். இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்கு. வர பதிவில் அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்புகளுக்கு எல்லாம் உள்ள இறைவருக்கும் பிரம்மஸ்ரீ டிவி உரிமையாளர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் எனது நமஸ்காரம்.